நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. பர்ஃபெக்டாக லொக்கேஷன் தெரியணும். லொக்கேஷன் தெரியாமல் அப்படி அடிக்க முடியாது. எனக்கு கண்டினியூஸாக முதல் 15 வினாடிகள் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரே குறிப்பிட்ட இடத்துல பாம்பு அடிச்சிருக்காங்க. அடித்து அந்த 25 அடி அகலத்தில் இருந்த காங்க்ரீட்டை உடைச்சிருக்காங்க. காங்க்ரீட்டை உடைச்ச உடனே அந்த உடைச்ச ஏரியாவுக்குள்ளேயே கரெக்டாக உள்ள பாம்பை போட்டிருக்காங்க. அப்போது அவர் அங்கே தான் இருக்கிறாரு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெரியாமல் பண்ண முடியாது. ஒரு தலைநகரத்துக்கு உள்ள ஒரு குறிப்பிட்ட பில்டிங்கில் அடிக்கணுன்ற கட்டாயம் கிடையாதுல்ல. ஈரானோட இப்போ இவர் முஸ்தபாவோட கோவமே என்னென்னா, இஸ்ரேலில் பாலஸ்தீன் பிரச்சனை அவ்வளோ பற்றி எரிஞ்சது, வருஷ கணக்காக பற்றி எரிஞ்சது. நீங்கள் இஸ்லாமிய நாடுகள்னு உங்களை சொல்லிக்கிறீங்க. நீங்கள் இஸ்லாமிய நாடுகளாக அந்த இஸ்லாமிய மக்களுக்கு நீங்கள் எந்த உதவியும் செய்ய வேணாம்ப்பா. பணம் காசு கொடுத்தோ இல்லை சாப்பாட்டு பொருள்கள்லாம் அனுப்பி அதெல்லாம் கூட செய்ய வேணாம். குறைந்தபட்சம் உன் நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆயில் கம்பெனிக்காரனுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கலாம்ல, உன் நாட்டை பேச சொல்கிறா அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அதை கூட அவங்க செய்யலை. அந்த கோபத்தில் தான் இந்த பகுதியில் பூரா பார்த்திங்கன்னா அமெரிக்கன் பேஸ் இல்லாத நாடு ஈரான் மட்டும் தான். இப்போ ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான்லேயும் இருக்குது மறைமுகமான பேஸ். அது எங்கே இருக்குன்றது ஓப்பனாக தெரியாது. மற்றபடி மற்ற எல்லா அரபு நாடுகள்லையும் அவங்களோட பேஸ் எங்கே இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ரகசியம் அது. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம இந்தியாவுக்குள்ளே கொண்டாந்து இந்த அங்கே யாரும் போகக்கூடாது பாருங்க. என்னன்னா அது அமெரிக்கன் மிலிட்ரி ஏரியா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அமெரிக்கன் எம்பசி இருக்குன்னா பரவாயில்ல, அமெரிக்கன் மிலிட்ரிக்கு அங்கே என்ன வேலை? துபாய் என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிஸ்னஸ் சிட்டி. ஓகே, ஒன்றும் இல்லை, ஒரு குண்டை போட்டிருக்காங்க. எங்கே போட்டாங்க? முதல் நாள் 1ஆம் தேதி எங்கே போட்டாங்கன்னா புர்ஜ் கலிஃபா பக்கத்தில் போடுறான். புர்ஜ் கலிஃபா பக்கத்துலேயே போட முடிஞ்சவனுக்கு புர்ஜ் கலிஃபா மேலே போடுறது எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? கரெக்டாக? ஸோ அதைத்தான் அவன் காமிச்சிட்டு போகிறான். தம்பி, குறி தவறலாம் இல்லை, அடுத்த வாட்டி குறி தவறாது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் புர்ஜ் கலிஃபா பக்கத்தில் போடுறது. ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய வார அப்டேட்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் வரலாற்று பகுப்பாய்வாளர் திரு கிருஷ்ணவேல் டிஎஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெட்ரோலோக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு நன்றி. பண்ணாதவங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸை பாருங்கள். ஈரான் வெர்சஸ் அமெரிக்கா வெர்சஸ் இஸ்ரேல் அப்படின்ற ஒரு யுத்தம் இப்போது போயிட்டுருக்கு. கடந்த சனிக்கிழமை தான் நம்ம பேசியிருந்தோம். அதை தொடர்ந்து அதிரடியாக நடந்த நடவடிக்கைகள். அயத்துல்லா கமேனி அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார். ஈரான் இப்போது அதிதீவிரமாக ஏவுகணைகளை வீசிக்கிட்டு இருக்காங்க. துபாயிலையும் வளைகுடா நாடுகள்லையும் தாக்குதல்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இதோட அடுத்த கட்டம் அப்படின்றது என்னவா இருக்கும்? கமேனி அவர்களின் கொல்லப்பட்டதின் பின்னணி என்னவா இருக்குது? இதில் நீங்கள் கொஞ்சம் அந்த பெயர்களில் குழப்பம் ஏற்படாமல் பார்த்துக்குங்க. ஓகே. ஏன்னா பொதுவாக கொமேனி முதல்ல இருந்தவர் கொமேனி, இவர் பேர் அலி கமேனி. அலி கமேனி அந்த அயத்துல்லா அப்படிங்கிறது அவரோட பேர் கிடையாது. ஓகே. அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பட்டம். அயத்துல்லா அப்படின்னு சொன்னால் இறைவனின் அடையாளம் அப்படின்றது தான் அதோட அர்த்தம் பாரசீக மொழியில். ஸோ அவர் பேரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அயத்துல்லா கொமேனி. ஓகே. இவர் பேர் அயத்துல்லா அலி கமேனி. அலி கமேனி. இப்போது அவர் இறந்ததுனால இப்போ புதுசாக ஒருத்தரை இன்டரிமாக லீடராக போட்டிருக்காங்க. இவர் தான் லீடர்னு யாரையும் இன்னும் முடிவு பண்ணல. இப்போதைக்கு ஒருத்தர் இன்டரிம் இடைக்கால சுப்ரீம் லீடராக ஒருத்தரை போட்டிருக்காங்க. அவர் அலி ரஸா ராஃபின்னு பேர். அவரும் அயத்தொல்லா தான். அயத்தொல்லான்றது ஒரு அந்த படிநிலை. ஓகே. அந்த அயத்தொல்லா அலி ரஸா ராஃபின்னு ஒருத்தரை இப்போ நியமிச்சிருக்கிறாங்க. இவர் கொல்லப்பட்டது 28ஆம் தேதி பிப்ரவரி மாதம் கொல்லப்படுகிறார். அவர் அவருடைய பாதுகாப்பு குழுவினர் வேறு பங்கருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவர் மறுத்துட்டார். நான் என்னுடைய வேலைகளை இங்கே தான் செய்வேன். இவர் மீது தாக்குதல் நடத்துவது இப்போது முதல் முறை கிடையாது. ஏற்கனவே கூட ஒரு முறை அவர் மீது ஒரு தாக்குதல் நடந்தது. அதுக்கு பேரே டேப் ரெக்கார்டர் பாம்பு அப்படிம்பாங்க. அவர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பக்கத்தில் டேபிளில் ஒரு டேப் ரெக்கார்டர் வச்சு அதில் ஒரு பாம்பு வச்சு வெடிக்க வச்சுருக்கிறாங்க. ஓகே. அதில் அவருக்கு உடலில் பலத்த காயங்கள் ஏற்பட்டு அவரது வலது கை சுத்தமாக இயங்காது. ஓகே. அதனால தான் அவர் பார்த்திங்கன்னா எப்போ இந்த கை ஒசுத்துற ஃபோட்டோ பூரா பார்த்திங்கன்னா லெஃப்ட் கை தான் ஒசுத்துற மாதிரி இருக்கும், வலது கை அவருக்கு இயங்காது.
ஸோ அவர் வந்து இந்த தாக்குதல்கள்லாம் ஏற்கனவே பார்த்தவர் தான், ஒன்றும் புதுசு கிடையாது. அதே போலவே இவர் வந்து பதவிக்கு வரும்போது இவர் வந்து அயத்துல்லான்ற பதவியில் இல்லை. அதுக்கப்புறம் சட்டத்தை மாற்றி இவருக்கு அந்த பதவியை கொடுக்க சொல்லி தான் இவர் தலைவராக வந்தார். அது வந்து அந்த கிளர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இமாம்கள் மத்தியில் கொஞ்சம் தொடக்கத்தில் ஒரு சின்ன அதிருப்தி இருந்தது. ஆனாலும் 89லேருந்து அவர் மரணிக்கும் இந்த 2026 வரை அவரது தலைமைக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. அவ்வப்போது அங்கங்கே சில சலசலப்புகள், போராட்டங்கள்லாம் நடக்கும். அந்த போராட்டங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்கப்படும். இதுவும் பல காலமாக நடந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. இந்த முறை என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் அலுவல்களை பார்ப்பதற்காக அவரது டெஹ்ரான் நகரத்துலேயே மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெரு தான் அது. அங்கே தான் அவரது ஆஃபீஸு, வீடு எல்லாமே. அங்கே தரைத்தளத்தில் பங்கரில் தான் இருந்திருக்காரு. இந்த பங்கர் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 100 அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒரு பங்கர், 100 அடிக்கு கீழே இருக்கக்கூடிய பங்கர். அதில் சுமார் 25 அடிக்கு பார்த்தீங்கன்னா, 100 அடினா நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கிறது எப்படின்னா, ஒரு ரூம் எடுத்திங்கன்னா சாதாரணமாக 12 அடி உயரம் இருக்கும். ஆமாம். அப்புறம் 100 அடி கணக்கு பண்ணிக்கலாம். அப்புறம் 10 ஃப்ளோர்னு நீங்கள் கணக்கு எடுத்துக்கலாம். தரையிலேருந்து 10 ஃப்ளோர், தரையிலேருந்து 10 ஃப்ளோர் பேஸ்மெண்ட்டுக்கு உள்ளே போகிற மாதிரி, 10 பேஸ்மெண்ட் உள்ளே போகிற மாதிரி ஒரு ஆழத்தில். அதுவும் அந்த மேல் சுவர் மட்டும் பார்த்தீங்கன்னா 25 அடி காங்க்ரீட். அது 25 அடின்னா என்ன அர்த்தம்னா, கிட்டத்தட்ட 2 ஃப்ளோர் அகலத்துக்கு காங்க்ரீட் போட்டு அவ்வளோ பாதுகாப்பாக தான் வச்சுருந்துருக்கிறாங்க. இது வந்து அவர் கொல்லப்பட்டதில் வந்து உள்ளே வந்து ஒரு இன்சைடர் இருந்திருப்பான் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இன்சைடர் வந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படலை, விசாரணைகள் நடக்கும். ஏற்கனவே பல முறை வந்து இன்சைடர்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டிருக்காங்க. இது முதல் முறையாக இல்லை, இதுக்கு முன்னாடியே. ஏன்னா ஒரு சுப்ரீம் லீடர்ன்றப்போ அவருக்கு வந்து ஆபத்து இருந்துகிட்டு தான் இருக்கும். அதில் காட்டி கொடுக்குற ஆளுங்களும் இருக்க தான் செய்வாங்க. ஏற்கனவே நம்ம ஒரு தடவை பார்த்தோம், அந்த ஹமாஸ் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது இந்தியாவை சேர்ந்த 6 பேர் வந்து கைது செய்யப்பட்டாங்க. உளவாளிகள்னு சந்தேகப்பட்டு, இஸ்ரேல் உளவாளிகள்னு சந்தேகப்பட்டு கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னு. அதே போலத்தான் இப்போவும் ஏதோ ஒரு இன்சைடர் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் இது நடந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் உள்ளே வந்து அவரது பணிகளை தொடங்குகிறார். ஓகே. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரிசைஸ் ஸ்ட்ரைக்கு இவங்க வந்து அமெரிக்கா தரப்புலையோ இல்லை இஸ்ரேல் தரப்புலையோ கேட்டால் டீகேபிட்டேஷன் அட்டாக் அப்படின்றாங்க. அதாவது எங்கள் மீது ஒரு தாக்குதல் வரும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம், முன்னெச்சரிக்கையாக நாங்கள் அடித்தோம். நாங்கள் கூட சொல்லலாம், இப்படி வரும்போது இந்த தம்பியை கூப்பிட்டு பொலியர்னு ஒரு அறை விட்டுட்டு ஏன்பா அடித்தா அப்படின்னா, அவன் என்னை அடிப்பான்னு எனக்கு தோணுச்சு அதனால அடித்தான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். தம்பி கோச்சிக்க மாட்டாப்புல, அடித்தா கோச்சிப்பார் இல்லை, முன்னெச்சரிக்கையாக தானே அடித்தோம். அதான், அதனால் நீங்கள் கோச்சிக்க மாட்டீங்கன்னு வச்சுக்கலாமா. அவர் தம்பி வேணா கோச்சிப்பார், நீங்கள் கோச்சிக்க மாட்டீங்க. என்ன இருந்தாலும் அவர் கிருஷ்ணவேல் சார் ஒரு த்ரெட்டாக இருந்திருக்கிறார் இந்த பையன், அதனால தான் அடித்தார் அப்படின்னு தானே பார்க்கணும். அதே போல் தான் இந்த பிரச்சனையும் அவங்க சொல்கிறாங்க. ஈரான் எங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடும் அப்படின்னு நாங்கள் அவர் தலைவரை கொண்டுட்டோம். அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கண்டினியூஸ் பாம்பிங் நடந்திருக்கு, ஜிபிஎஸ் கைடடு. ஓகே. அதாவது யாரோ ஒருத்தர் லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருக்கான், லைவ் லொக்கேஷன் யாரோ ஒருத்தர் ஷேர் பண்ணி கரெக்டாக அடிச்சிருக்காங்க. மொத்த தாக்குதலும் லெஸ் தேன் 60 செகண்ட்ஸ், 60 வினாடிகளுக்குள்ளே அந்த தாக்குதல் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு அவர் செத்து போயிட்டார். ஓகே. அப்போ அந்த அளவுக்கு ஒரு தாக்குதலை நடத்தணும்னா பர்ஃபெக்டாக லொக்கேஷன் தெரியணும். லொக்கேஷன் தெரியாமல் அப்படி அடிக்க முடியாது. ஏன்னா கண்டினியூஸாக முதல் 15 வினாடிகள் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரே குறிப்பிட்ட இடத்துல பாம்பு அடிச்சிருக்காங்க. அடித்து அந்த 25 அடி அகலத்தில் இருந்த காங்க்ரீட்டை உடைச்சிருக்காங்க. காங்க்ரீட்டை உடைச்ச உடனே அந்த உடைச்ச ஏரியாவுக்குள்ளேயே கரெக்டாக உள்ள பாம்பை போட்டிருக்காங்க. அப்போது அவர் அங்கே தான் இருக்கிறாரு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெரியாமல் பண்ண முடியாது. ஒரு தலைநகரத்துக்கு உள்ள ஒரு குறிப்பிட்ட பில்டிங்கில் அடிக்கணுன்ற கட்டாயம் கிடையாதுல்ல. குத்துமைப்பாக அடித்தாங்கன்னா ஒரு 10-15 இடத்துல அடிச்சிருக்கணும். ஆமாம். இது ஒரே ஒரு இடத்த பார்த்து அந்த ஒரே இடத்துல அட்டாக் பண்ணி கிளியராக உடச்சி உள்ளே போய் பாம்பை போட்டு ஒரு எக்ஸிக்யூஷன் நடந்திருக்கு. இது அட்டாக் இல்லை, எக்ஸிக்யூஷன். ஓகே. திட்டமிட்ட கொலை. அப்போ திட்டமிட்டு செஞ்சுருக்கிறாங்கன்னா அந்த நேரத்தில் அவர் அங்கே தான் இருப்பார் அப்படின்ற இன்டெல் வந்து அவங்களுக்கு எப்படி தெரியும் கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டெல் வாஸ் ப்ரொவைடட் பை அமெரிக்கா, இஸ்ரேல் ஆக்டட் ஆன் த கிரவுண்ட் அப்படின்றாங்க. அதோட இன்ஃபர்மேஷன் கொடுத்தது அமெரிக்கா,
தாக்குதலை நடத்தியது இஸ்ரேலு. அந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட குண்டுகள் அமெரிக்காவோடது. சரியா? ஸோ இப்படி தான் நடந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து தகவல் யார் மூலமாக பரிமாறப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வி மெயின் கேள்வியாக இருக்குது. ஓகே. இன்னும் விசாரணையெல்லாம் ஆரம்பிக்கல, விசாரிப்பாங்க. இப்போ 40 நாள் துக்கம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. ஏன்னா 2000க்கு அப்புறம் கமேனி வந்து கொஞ்சம் அமைதி ஆகிட்டார். 89ல் இருந்த கமேனி வேறு. ஓகே. 2010க்கு அப்புறம் இருந்த கமேனி வந்து வேறு. ஓரளவு கொஞ்சம் அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சார். அதாவது அமெரிக்காவை த கிரேட்டஸ்ட் டெவில்னு அவர் வர்ணித்தாலும் இருக்கிறதுலே மிகப்பெரிய சாத்தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தா கூட அவரது கொள்கைகள்லாம் அமெரிக்காவுக்கு எதிராக மேற்கத்திய உலக வர்த்தகத்துக்கு எதிராகத்தான் இருந்தது. ஓகே. ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாருன்னா கொஞ்சம் சில விஷயங்கள் எல்லாம், அதாவது இஸ்லாமிய மதம் சார்ந்த விஷயங்கள்ல அவர் விட்டு கொடுக்க மாட்டேன்ட்டார். இந்த பெண்கள் ஹிஜாப் போடுறதுக்கு பற்றிலாம் கூட கொஞ்சம் நடுவில் பிரச்சனையெல்லாம் வந்தது. ஓகே. அப்போ கூட அவர் வந்து ஸ்ட்ரிக்டாக அதிலெல்லாம் நாம் இது விலக்கெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டாரு. அதுக்கு காரணம் வந்து அவரே ஒரு மத குரு தான். அவர் வந்து பேருக்கு தான் சுப்ரீம் லீடர், ஆனால் அவர் வந்து மத குரு தான். மத குரு தானே உங்களோட லீடராகவே? இல்லை, இப்போ மற்ற இஸ்லாமிய நாடுகள் அப்படி கிடையாது. மற்ற இஸ்லாமிய நாடுகளில் மத குருவே தலைவர் கிடையாது. அது வந்து தியோக்ரஸிம்பாங்க. தியோக்ரஸி ஆட்டோக்ரஸி ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. தியோக்ரஸினா மத குருவே தலைவராக இருக்கிறது. ஆட்டோக்ரஸினா ஒரு தனி மனிதர் தலைவராக இருக்கிறது. மற்ற இடங்கள்லாம் பல இடங்கள் ஆட்டோக்ரஸி இருக்குது. ஆனால் இந்த தியோக்ரஸின்றது ஈரானில் மட்டும்தான் இருக்குது. சரியா? அப்போ இதை வந்து அந்த விஷயத்தில் அவர் விட்டு கொடுக்க மாட்டார். மற்றபடி ஒரு சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணலாம் அப்படின்னு அவர் கொஞ்சம் அதை நோக்கி நகரக்கூடியவராக தான் இருந்தார். அதே போலவே அவர் வந்து அதிகமாக நேரடியாக இஸ்ரேல் பிரச்சனைகளெல்லாம் நம்ம தலையிட்டு நேரத்தை வீணாக்க வேணாம் அப்படிங்கிறதோடு இருந்துக்கிட்டார். அந்த இஸ்ரேலுக்கு எதிரான போராளி குழுக்கள் எல்லாருமே, இன்னும் சொல்லப்போனால் சதாம் ஹுசேன் மறைவுக்கு பிறகு ஈராக்கில் வந்து ஒரு மிலிஷியா ஒன்று ஃபார்ம் ஆகுது. ஐ மீன் ஒரு ஆயுதம் தாங்கிய குழு ஒன்று உருவாகுது. அந்த குழுவுக்கு கூட அவர் நேரடியாக ஆதரவு கொடுக்கறதுக்கு ஒத்துக்கலை. மறைமுக ஆதரவு ஐஆர்ஜிசி மூலமாக நடந்துகிட்டு இருக்கோம். அது எப்போவுமே நடக்கக்கூடியது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மிலிட்ரி அண்ட்ரஸ்டா இல்லை ரெஸ்டா அப்படிங்கிறதே வந்து ஐஆர்ஜிசி முடிவு பண்ணுறது தான். ஏன்னா ஈராக்கில் ஒரு மிலிஷியா குரூப் இருக்குது, ஏமனில் இருக்குது, லெபனானில் இருக்குது, சிரியாவில் இருக்குது. இப்படி பல இடங்களில் அந்த தீவிரவாத அமைப்புகள்லாம் இருக்குது. அந்த அமைப்புகளுக்கு பூராமே ஃபண்டிங் பண்ணுறதுலேருந்து ஆயுதங்கள் கொடுக்கறதுலேருந்து எல்லாமே ஐஆர்ஜிசி தான். ஆனால் அதை வந்து ஐஆர்ஜிசியை அதிகபட்சமாக அவர் ஊக்குவிக்கலாம் இல்லை. ஓகே. அவருக்கு பட்டும் படாமல் அவருக்கு தெரியாமல் செய்கிற மாதிரியே தான் எப்பவும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன ஒரு சிக்கல் வந்திருக்குன்னா, இப்போ அவர் கொண்டுட்டாங்க. ஓகே. இப்போ மிச்சம் இருக்கிறது அவரோட இரண்டாவது மகன் தான் இருக்கார். இரண்டாவது மகன் மொஜ்தபா கமேனி, அவர் தான் இப்போ இருக்கிறார். அவர் வந்து இப்போ அவரோட டைஸ் வித் ஐஆர்ஜிசி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கு. அவர் ரொம்ப ப்ரோ ஐஆர்ஜிசி. இப்போ அவர் அடுத்த தலைவராக வர்றதுக்கு அவருக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஓகே. இப்போ இருக்கிறவர் வந்து இந்த அராஃபி வந்து கொஞ்சம் இன்டரிம் தான். திரும்ப அந்த கவுன்சில்லாம் கூடி அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அப்படி எடுக்கும்போது வேறு அவர் தான் தலைவராக வாய்ப்பு இருக்குது. நேச்சுரல் சாய்ஸ் அதாக தான் இருக்கும். ஓகே. அதாவது எல்லோரும் வாரிசுன்னு சொல்லிட்டு திமுக மட்டும் சொல்லுவாங்க. ஆனால் மற்ற கட்சியிலெல்லாம் அவங்க வாரிசு வச்சுக்கிறாங்களே அரசியல் அப்படின்னு நான் கேட்கவே மாட்டேன் அந்த கேள்வியை. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் நேச்சுரல் சாய்ஸாக இருக்கும். இப்போ வைகோ இருக்காருன்னு வச்சிங்களேன், துரை வைகோ தலைவர்னு சொல்லிட்டா எல்லோரும் கம்முன்னு இருந்துருவாங்க. இல்லை ரமேஷ் வைகோ தலைவர்னு போட்டால் அப்போ சுரேஷ் கோச்சு போயிரு, சுரேஷ் தலைவர்னு சொன்னால் ரமேஷ் கோச்சு போயிரு. இதெல்லாம் நேச்சுரலாக சண்டை நடக்கும். எப்பவும் பாருங்கள், ஜெயலலிதா அம்மாவுக்கு இப்போ அந்த நேரத்தில் சசிகலா ஜெயிலுக்கு போகாமல் இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அதிமுகவில் இவ்வளோ குழப்பமே வந்திருக்காது. ஓபிஎஸ் அணி, இபிஎஸ் அணி, டிடிவி அணி அப்படின்னு இத்தனை குழப்பமே வந்திருக்காது. ஆனால் என்ன ஆச்சு, சசிகலா உள்ளே போனதுனால ஜெயலலிதாவுக்கு நேரடி வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆள் இல்லைன்னா அடிச்சுக்கிட்டு நாடுறாங்கல்ல. இப்பவும் பாருங்கள் எத்தனை அணியாக பிரிஞ்சு நிற்கிது. சசிகலா அம்மா வெளில போயிட்டு திரும்ப வந்தோடனே வேணாம் சேர்த்து முடியாது போக அப்படின்ட்டாங்க. ஓபிஎஸை வெளில போட்டாங்க, டிடிவி வெளில போட்டேன். இந்த குழப்பம் நடக்கும் எப்போதுமே. அது தலைவர், அது அவர் புள்ள இல்லை அவர் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லாமல் போயிடும்.
அதுதான் உலகம் முழுக்க நடக்கும் எங்கனாலும், சரியா? அப்போ அதே தான் இங்கேயும் நடக்கும். அப்போ அவர் முஸ்தபா தான் வருவார். அப்போ அவர் வந்தார் அப்படின்னு சொன்னால் அவர் இராணுவ நடவடிக்கைகளில் இன்னும் தீவிரமாக இருப்பார். கம்பெனி அளவுக்கு இப்போ கம்பெனி இருந்தப்போ அவன் ஒன்று போட்டாங்க, இவங்க பதிலுக்கு ஒன்று போட்டாங்க, முடிஞ்சுது. அதோட முடிஞ்சிச்சு. இவர் அப்படி இருக்க மாட்டார். இல்லை, இப்போ என்ன நடந்தது? 27ஆம் தேதி இஸ்ரேல் தாக்குறாங்க. 27ஆம் தேதியே ஈரான் பதிலுக்கு ஒரு குண்டை போட்டாங்க, முடிஞ்சுது. 28ஆம் தேதி அவன் என்ன பண்ணான்? கம்பெனி போட்டான். இப்போ பாருங்க, மார்ச் 1, 2 தேதி ஆகிப்போச்சு. இஸ்ரேல் மட்டும் இல்லாமல் அரப் எமிரேட்ஸ், ஒமான், துபாய், அதான் அரப் எமிரேட்ஸ் சொல்லியாச்சு, குவைத், சவுதி அரேபியா, சுற்றி இருக்கிற எல்லார் மேலேயும் குண்டை போடுறான். அதாவது ஈரான் சொல்லும் செய்தி என்னன்னா, நீங்கள்லாம் சொகுசாக உட்காந்துட்டு இருக்கீங்களாடா, அவன் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறான். ஈரானோட இப்போ இவர் முஸ்தபாவோட கோவமே என்னென்னா, இஸ்ரேலில் பாலஸ்தீன் பிரச்சனை அவ்வளோ பற்றி எரிஞ்சது, வருஷ கணக்காக பற்றி எரிஞ்சது. நீங்கள் இஸ்லாமிய நாடுகள்னு உங்களை சொல்லிக்கிறீங்க. நீங்கள் இஸ்லாமிய நாடுகளாக அந்த இஸ்லாமிய மக்களுக்கு நீங்கள் எந்த உதவியும் செய்ய வேணாம்ப்பா. பணம் காசு கொடுத்தோ இல்லை சாப்பாட்டு பொருள்கள்லாம் அனுப்பி அதெல்லாம் கூட செய்ய வேணாம். குறைந்தபட்சம் உன் நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆயில் கம்பெனிக்காரனுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கலாம்ல, உன் நாட்டை பேச சொல்கிறா அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அதை கூட அவங்க செய்யலை. அந்த கோபத்தில் தான். ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி கம்பெனி சாவுறாரு. அப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை இவங்க என்ன பண்ணணும்? இங்கேருந்து தாக்குதல் நடத்தி நெத்தன்யாகுவோ போட்டு தரணும். ஆமாம், இஸ்ரேல் மேலேயும் பாம்பு போடுறாங்க, பக்கத்தில் இருக்க இந்த நாடுகள் மேலேயும் பாம்பு போடுறாங்க. இந்த வளைகுடா மேலேயும் மொத்த வளைகுடாவையும் டென்ஷன் ஆகுறாங்க. ஹோர்மூஸ் ஸ்ட்ரெயிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஹோர்மூஸ் ஸ்ட்ரெயிட்டை க்ளோஸ் பண்ணால் அடுத்த ரூட் வந்து செங்கடலுக்கு தான் போகணும். ஆமாம், செங்கடலுக்கு போகணும்னா அது தர வழியாகவே ரொம்ப தூரம் வரணும். சவுதி அரேபியாவுக்கு மட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 பக்கமும் கடல் இருக்குது. அவங்க இந்த பக்கம் யூஸ் பண்ணிப்பாங்க, இல்லை அந்த பக்கம் யூஸ் பண்ணிப்பாங்கன்னு வச்சிங்களேன். வீட்டுக்கு முன்னாடியும் ஆறு இருக்குது, பின்னாடியும் ஆறு இருக்குன்ற மாதிரி. அப்படி அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. மற்ற நாடுகள்லாம் என்ன பண்ணணும்? பஹ்ரைனோட ஆயிலெலாம் வரணும்னா மொத்தமாக ரோட்வேஸில் வந்து திரும்ப செங்கடல் வந்து வரணும். செங்கடலுக்கு வந்தால் ஹவுதி என்ன சொல்கிறான், நான் இந்த பக்கம் செங்கடலை க்ளோஸ் பண்ணுறேன்றான். அப்போ பாருங்கள், அந்த இடத்துல நம்ம வந்து அந்த ஏரியாவில் வந்து ஒரு 4 தீவிரவாத அமைப்புகள் இருக்குது. ஒன்று ஹெஸ்புல்லா இருக்குது, அடுத்தால ஹமாஸ் இருக்குது, இதில் பாலஸ்தீனில், லெபனானில் ஹெஸ்புல்லா, இங்கே பாலஸ்தீனில் ஹமாஸ், ஏமனில் ஹவுதி, ஈராக்கில் அவங்களுக்கு தனியாக பேர்லாம் கிடையாது, ஈராக்கி அப்படின்னு தான் பேர். ஸோ இப்போ இந்த 4 பேருக்குமே ஆயுதமும் மற்ற பண உதவிகளும் செய்கிறது ஐஆர்ஜிசி. ஐஆர்ஜிசியோட நெருக்கமானதை இருக்கிறவர் தலைவர் ஆக போகிறாரு. அப்போ 1+2+3+4+5ன்னு கணக்கு போட்டுக்க வேண்டியதுதான். ஓகே. ஏன்னா அந்த ஈராக்கி மிலிஷியாவை வந்து பெருசாக யாருமே கண்டுக்கவே இல்லை. அதை முதல்ல ஆதரிக்க ஆரம்பித்தது இவர் தான், முஸ்தபா தான் ஆதரிக்க ஆரம்பிக்கிறார். ஸோ இது வந்து தேவையில்லாமல் தேன்கூட்டில் கையை விட்ட கதையாக போச்சு அவங்களுக்கு. ஓகே. இஸ்ரேல் என்ன நினச்சிக்கிட்டாங்க, அதை போட்டு தள்ளி நம்ம பாட்டுக்கு ஜாலியாக போயிடலாம், எதுவும்னா அமெரிக்கா வரணும். அமெரிக்கா வரமாட்டான். அமெரிக்காவுக்கு வந்து நல்லா தெரியும் அமெரிக்காவுக்கு என்ன வேணும். நம்ம ஏற்கனவே பேசுன மாதிரி தான், ஈரானில் ஆஃபீஸ் போடணும். ஆமாம், ஈரானில் ஆஃபீஸ் போடுறதுக்கு அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்துட்டாங்கன்னா பாய் பாய் நல்லவங்க ஆகிடுவாங்க. இவன் சொல்கிறது பூரா ஏமாத்து வேலை. அமெரிக்காக்காரன் சொல்கிறது என்னென்னா, ஈரானில் டெமோக்ரஸி இல்லை, ஈரானில் டெமோக்ரஸி இல்லை. இந்த போர்வையில் அவங்க செய்யக்கூடிய வேலைகள் இது இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க, டெமோக்ரஸிக்கு மேலே உனக்கு அவ்வளோ பெரிய பாசம் இருக்குன்னா அரப் எமிரேட்ஸில் டெமோக்ரஸி இல்லைன்னு கேட்க வேண்டியது தானே, குவைத்தில் டெமோக்ரஸி இல்லைன்னு கேட்க வேண்டியது தானே. இல்லை, ஈரானுக்கு ஒரு ஸ்பெஷல் கவனிப்பு, ஈரான் மேலே ஒரு அதீத அன்பு. ஏன்னா இங்கே எல்லாரும் மன்னராட்சி தான் இருக்குது, அங்கேயாவது மதகுரு தான் இருக்காரு, இங்கே மன்னராட்சியே இருக்குது. மதகுருனா கூட வேற ஒரு மதகுரு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டா? வேற ஒருத்தர் வரவே வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி மன்னராட்சியெலாம் வச்சுருக்காங்க. துபாயில் ஒரு மன்னர் இருக்கார், அபுதாபியில் மன்னர் இருக்கார், குவைத்தில் மன்னர் இருக்கார், சவுதி அரேபியாவில் அது கிட்டத்தட்ட மன்னர் தான் அவர், பஹ்ரைனில் மன்னர் தான். இங்கெல்லாம் நீ டெமோக்ரஸி கேட்க வேண்டியது தானே. அதுவும் உனக்கு நட்பான நாடுகள் வேறு. அவங்க எல்லாம் மாறிட்டே வராங்க. கிட்டத்தட்ட இப்போல்லாம் நிறைய முஸ்லீம்ஸே அதெல்லாம் முஸ்லீம் நாடுன்னு ஒத்துக்க மாட்டாங்க, அது மாதிரி மாறிட்டு வராங்கன்னு வச்சுக்கிங்க. நம்ம இவர் கசாலி தான் சொல்லுவார், சவுதி அரேபியா பேர் தான் சார், சரக்கு கிடையாதுன்னு,
ஃபுல்லாக கள்ளசாராயம் தாங்க காய்ச்சி விற்கிறவங்க பூரா பாகிஸ்தான்காரன் தான் காய்ச்சி விற்றுக்கிட்டு இருக்கான். எப்பவுமே ஒரு விஷயம், நீங்கள் சாராயத்தை வந்து நீங்கள் நிப்பாட்டவே முடியாது. அது நீங்கள் என்ன கண்ட்ரோல் பண்ணிங்களாலும் அது வந்து உள்ளே ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா அது வந்து இன்றைக்கி நேற்று ஆரம்பித்த விஷயம் இல்லை. கிமு 3000 எகிப்து பிரமிட்டில் எப்படி பீர் தயாரிக்கிறதுன்னு எழுதி வச்சுருக்காங்க. பிரமிட்டில் எழுத வேண்டியது ரொம்ப அவசியமான விஷயம் பார்த்தீங்களா? பரவாயில்லையே. அப்போ ஒரு 5000 வருஷமாக இதை வந்து ஓடிட்டு இருக்கிற மேட்ரு. அதை வந்து தடுக்க முடியும். இப்போ சவுதியில் பாருங்கள், கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, போன வருஷம்னு நினைக்கிறேன், ராயல் சினிமாஸ்னு ஒரு சினிமா தேட்டர் திறந்துட்டாங்க. ஏன்னா வேறு பொழுதுபோக்கே இல்லைன்னு வெள்ளிக்கிழமை எல்லாரும் ஷார்ஜா துபாயின்னு சவுதியிலேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அவனுக்கு எந்த ஏரியாவில் வேலை பார்க்குறேன்னா அதுக்கு பக்கத்தில் எந்த நாடு இருக்கோ அங்கே ஓடிடுறாங்க. ஒரு சிலர் இந்த பக்கம் துபாய் போயிடுறாங்க, இன்னொரு சிலர் ஷார்ஜா போயிடுறாங்க, வேறு சிலர் குவைத்துக்கு போயிடுறாங்க. அங்கே போய் படம் பார்க்குறாங்க, அங்கே போய் ஜாலியாக இருந்துட்டு அப்புறமா வர்றாங்க. இது கருமம். அது போய் மொத்த நாட்டிலேருந்து ஒரு பெரிய கும்பல் வெள்ளிக்கிழமை வெளியே போய் செலவு பண்ணிட்டு வரான். அதுக்கு இங்கே ஒரு சினிமா தேட்டரை ஓப்பன் பண்ணி இங்கேயே செலவு பண்ணுங்கடா அப்படின்னு இப்போ விட்டுலான்னு மாறிட்டாங்க. ஸோ பேருக்கு தான் வந்து நீங்கள் வந்து மதத்தின் பெயரால் ஒரு அளவுக்கு தான் மக்களை கட்டுப்படுத்த முடியும். மக்களோட ஆசைகள்லாம் வந்து வேறு மாதிரி இருக்கும். சாமி கும்பிட்றதே அதுக்காக தானுங்க. எதுக்கு தப்பு செஞ்சுட்டு இப்போ ஐம் சாரி, என்னை ப்ளீஸ் என்னை காப்பாற்றிடு அப்படின்னு கேட்குறதுக்காக தானே போகிறாங்க. உலகம் சுபிட்சமாக இருக்கட்டும், போர் இல்லாமல் இருக்கட்டும் அப்படின்னா வேண்ட போகிறாங்களா என்ன? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இங்கே வந்து மதத்தின் பெயரால் ஆட்சி செய்கிறாங்கன்னு அமெரிக்கா சொல்கிறது பூராமே ஐ வாஷ் தான். அப்படி உண்மையிலே நீ ஜனநாயகத்து மேலே உனக்கு வேணும்னு சொல்லியிருந்தேன்னா எங்கெல்லாம் மன்னராட்சி இருக்கோ அங்கெல்லாம் நீ போய் கேட்கணும். அதை விட்டுட்டு இங்கே மட்டும்தான் வந்து நாங்கள் நொட்டுவோம் அப்படிங்கிறது வந்து போங்காட்டம் தானே. ஸோ இப்போது வந்து அவங்க செய்ததில் மிகப்பெரிய தப்பு என்னென்னா, தேவையில்லாமல் கொஞ்சம் அமைதியாக இருந்து செயல்படக்கூடிய ஒரு மனிதரை கொண்டுட்டாங்க. இப்போ அடுத்தால வரப்போகிறவன் அவர் மாதிரி 100 பங்கு வேகமாக வேலை செய்யக்கூடியவன், 100 பங்கு அதே சித்தாந்தத்தை நம்பக்கூடியவன். புரியுதுங்களா? அவருக்கு என்ன நம்பிக்கை இருக்கோ அது ஒரு ஆபத்தானவன் தான். அவருக்கு என்ன நம்பிக்கை இருக்கோ அந்த மாதிரி 100 பங்கு அந்த நம்பிக்கையில் பற்று கொண்டவர் அவர். அதே போலவே அவரை விட 100 மடங்கு ஆக்டிவான ஆள். அப்போ என்ன பண்ணுற, நீ சும்மா இருந்த சிறங்க சொரிஞ்சு புண்ணாக்கி வச்சிருக்க. அதோடைய வெளிப்பாடு தான் இப்போ இந்த தாக்குதல்கள். இப்போ ஆமாம், வேற எதுக்கு? நீங்கள் எல்லாரும் சேர்ந்து காட்டி கொடுத்து தானடா இவர் செத்தாரு. நீங்கள்லாம் ஒவ்வொருத்தனும் வாயை மூடிட்டு அமெரிக்கா நீ பேஸ் வச்சுக்கோன்னு கொடுக்க போய் தானே அவன் என் பக்கத்துலேயே வந்து உள்ளே வந்து போட்டு போயிருக்கான். இன்றைக்கி ஏற்கனவே ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பு ஒரு இராணுவ தளபதி இது மாதிரி போட்டாங்க. அதுக்கப்புறம் அவரோட நினைவு நாளில் வந்து ஒரு மனித வெடிகுண்டு தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணாங்க, கடைசி நேரத்தில் பிடிச்சிட்டாங்க. அப்போ தொடர்ந்து இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இடம் கொடுக்கறது தான். ஏன்னா இப்போ இவங்களாம் யாருமே மிலிட்ரி பேஸ்க்கு இடம் கொடுக்கலன்னு வச்சுக்கிங்க, என்ன நடக்கும்? அமெரிக்கா அவங்க ஊரில் இருந்தவங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு வரணும். இப்போ இது எல்லாமே பக்கத்துலேயே வச்சுருக்க முடியுது இல்லை? அப்போ உண்மையே சொல்லப்போனால் மொத்த அரப் பெனின்சுலா அமெரிக்காவோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஓகே, பேருக்கு அவங்க தனி நாடாக இருக்கிறாங்க, முழுக்க அமெரிக்க இராணுவ கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. அதில் கடைசியாக ஆப்கானிஸ்தானில் மட்டும்தான் தாலிபான் ரைஸ் ஆனதுக்கப்புறம் அமெரிக்காவெல்லாம் அங்கே பேஸை மெயின்டைன் பண்ண முடியாமல் அங்கேருந்து சரின்னு காலி பண்ணி வெளியே வந்தாங்க. இந்த பகுதியில் பூரா பார்த்திங்கன்னா அமெரிக்கன் பேஸ் இல்லாத நாடு ஈரான் மட்டும் தான். இப்போ ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான்லேயும் இருக்குது மறைமுகமான பேஸ். அது எங்கே இருக்குன்றது ஓப்பனாக தெரியாது. மற்றபடி மற்ற எல்லா அரபு நாடுகள்லையும் அவங்களோட பேஸ் எங்கே இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ரகசியம் அது. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம இந்தியாவுக்குள்ளே கொண்டாந்து இந்த அங்கே யாரும் போகக்கூடாது பாருங்க. என்னன்னா அது அமெரிக்கன் மிலிட்ரி ஏரியா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அமெரிக்கன் எம்பசி இருக்குன்னா பரவாயில்ல, அமெரிக்கன் மிலிட்ரிக்கு அங்கே என்ன வேலை? ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு சொல்லி தான் அதுலேயும் குறிப்பாக துபாயில் போட்டிருக்காங்க. ஓகே, துபாயெல்லாம் வந்து ஒரு நாள் ஸ்தம்பிச்சதுன்னா இன்டர்நேஷ்னலாக ப்ராப்ளம் அது. ஏன்னா அது வந்து மிட் பாயிண்ட்டு துபாய். எல்லா ஏர் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் துபாய் ஒரு மிட் பாயிண்ட்டு. விமான நிலையமே தாக்குதல்கள் நடந்தாங்க. அதுக்காக தான் விமான நிலையத்தில் தாக்குதல் போட்டோடனே எல்லாம் பண்ணாங்க, எல்லா கனெக்டிங் ஃப்ளைட்டையும் நிப்பாட்டிட்டாங்க. துபாயில் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு 200 ஃப்ளைட்டு கிட்ட வந்துட்டு போகும். ஒரு ஃப்ளைட்டுக்கு 200 பேர்னால் எவ்வளோ டிராஃபிக்னு பாருங்க. அதில் நிறைய பேர் துபாய்க்குள்ளேயே போக மாட்டாங்க. துபாய் ஏர்போர்ட்டில் ஒரு கேட்டில் இறங்கி இன்னொரு கேட்டில் போய் இன்னொரு ஃப்ளைட்டை ஏறி அவன் போயிடுவான்.
அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு நாள் நின்றுச்சுன்னா என்ன ஆகும்? அதோட போக்குவரத்து என்ன ஆகும்? அதோட டிராஃபிக், அதோட ரெவென்யூ எல்லாமே காலி. ஸோ முதல்ல அது என்னன்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு. அதாவது பிரச்சனை வந்து இது ஏதோ எங்கேயோ இஸ்ரேலுக்கும் வேறு யாருக்கும் நடக்கிற பிரச்சனைன்னு நீ இப்போ சொல்லிகிட்டு இருக்கிற. அவன் இவ்வளோ வேலை செஞ்சு வச்சுருக்கிறான். இது பூரா நீ தானே இடம் கொடுத்த. இஃப் யூ ஆர் வித் அமெரிக்கா தென் யூ ஆர் ஒன் அமங் மை டார்கெட். ஆனால் இப்போ அமெரிக்காவை விட மற்ற நாடுகள் மேலே தான் அதிகமான அந்த தாக்குதல்கள் இல்லை, அமெரிக்கா பேஸில் தான் நிறைய தாக்குது. பேஸ் தான். துபாய் மட்டும் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் தாக்குது. ஏன்னா அவன்கிட்ட வந்து அமெரிக்கன் பேஸுன்ற மாதிரி துபாயில் எதுவும் கிடையாது, அபுதாபியில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து இன்னும் உறுதி செய்யப்படாத தகவல், எனக்கு சரியாக தகவல் கிடைக்கல. பட் துபாய் வந்து என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிஸ்னஸ் சிட்டி. ஓகே. ஒன்றும் இல்லை, ஒரு குண்டை போட்டிருக்காங்க. எங்கே போட்டாங்க? முதல் நாள் 1ஆம் தேதி வந்து எங்கே போட்டாங்கன்னா புர்ஜ் கலிஃபா பக்கத்தில் போடுறான். புர்ஜ் கலிஃபா பக்கத்துலேயே போட முடிஞ்சவனுக்கு புர்ஜ் கலிஃபா மேலே போடுறது எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? கரெக்டாக. ஸோ அதைத்தான் அவன் காமிச்சிட்டு போகிறான். தம்பி, குறி தவறலாம் இல்லை, அடுத்த வாட்டி குறி தவறாது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் புர்ஜ் கலிஃபா பக்கத்தில் போடுறது. இது இன்னும் எத்தனை நாள் தொடரும் அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. இது வந்து தொடர்றதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் நிறைய இருக்குது. இன்டர்நேஷ்னல் டென்ஷன் இது. உடனடியாக ஐநா சபை தலையிடணும். ஐநா சபை தலையிட்டு இதை பிரச்சனையை எஸ்கலேட் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தணும். இல்லைனா பிரச்சனை எஸ்கலேட் ஆகத்தான் செய்யும். ஏன்னா இப்போ இத்தனை தாக்குதல் பண்ணியிருக்கான். அமெரிக்கா வந்து பதிலுக்கு எதுவும் பண்ணல அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ஒரு எம்பராஸ்மெண்ட், அது அவமானம் தானே. ஆமாம். ஈரான் அமெரிக்காவோட 10 மிலிட்ரி பேஸை அடிச்சு காலி பண்ணிட்டான், அமெரிக்கா பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்போ அமெரிக்கா ரிட்டாலியேட் பண்ணிச்சுன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இருக்கிற பிரச்சனையில் நீயா வர அப்படின்னு ரஷ்யாவும் சைனாவும் கேள்வி கேட்பாங்க. ஏற்கனவே சைனா ஹேட் ஸ்ட்ராங்லி கண்டெம்ட் த டெத் ஆஃப் த அசாசினேஷன் ஆஃப் கமேனி. சைனா வந்து கடுமையான விமர்சனங்களை வச்சுருக்கிறாங்க அவரது படுகொலைக்கு எதிராக. ஸோ இப்போ வந்து அமெரிக்காவுக்கு ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனில் சிக்கலில் கொண்டு மாட்டிக்கிச்சு. இப்போ இதில் இருந்து அமெரிக்கா அடுத்த நடவடிக்கை என்ன எடுக்க போகுது அப்படிங்கிறது தான் கேள்வி. பேசாமல் வாய் மூடிட்டு இருந்துட்டு இன்னும் ஒரு 2 நாள் அவன் குண்டு போட்டு போகிறான், கம்முன்னு இருப்போம், அப்புறம் போட்டு அவனே அடங்கிடுவான்ற மாதிரி போகிறாங்களா, இல்லை இஸ்ரேலை தூண்டி விட்டு மறுபடியும் தாக்க போகிறாங்களா? ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெட்ஸி இந்த ஹார்மோஸ் இருக்குல்ல, ஆமாம், அந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட் வழியாக மட்டும் ஒரு நாளைக்கு 17 மில்லியன் பேரல் ஆயில் வெளியே போகுது. 17 மில்லியன்னா கிட்டத்தட்ட 1,70,00,000 பீப்பாகி கச்சா எண்ணெய் அந்த வழியாக வெளியே போகுது. உலகத்தின் மொத்த தேவைகளில் 20% க்ரூட் ஆயில் அந்த வழியாக தான் போகுது. அப்போ அது மிகப்பெரிய விலைவாசி பிரச்சனையை உருவாக்கும். போக்குவரத்துக்கு உண்டான செலவுகள் அதிகரிக்கும். அப்போ இது எல்லாமே உடனடியாக களைய வேண்டிய பிரச்சனை. ஏன்னா அந்த இஸ்ரேல் தாக்குதல் நடத்து நம்ம கமேனி சாகிறதுக்கு முந்தினாலே ஹார்மோஸ் ஸ்ட்ரைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 27ஆம் தேதியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. அப்போ இன்றைக்கி க்ளோஸ் பண்ணி 27, 28, 29 சாரி 1, 2 மொத்தம் நீங்களோட க்ளோஸ் பண்ணி 4 நாள் ஆச்சு. ஒரு வாரம்லாம் க்ளோஸ் பண்ணி கிடந்ததுன்னா நம்ம வேர்ல்டு மார்க்கெட்டே தடுமாற ஆரம்பிச்சிடும். அவ்வளோ பெரிய சிக்கலில் இருக்குது. எப்படி சிக்கலை அவுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு